அல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் எதுங்க? பசியுள்ளவனுக்கு உன் ஆதாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. பசியா இருக்கிறவங்களுக்கு நம்முடைய ஆதாரத்தை கொடுப்பதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற உணவை கொடுக்கிறோம் அக்கம் பக்கத்துல? இப்ப காலகட்டத்துல யாருமே யாருக்கும் கொடுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எதை செஞ்சாலும் இந்தாக்கா இதை நான் செஞ்சுட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்ப என்னைக்கு அநேகர் வீடுகளிலே எல்லார் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அன்னைக்கே பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல கொடுக்கறத நம்ம நிறுத்திட்டோம். ஏன் நிறுத்திட்டோம்? விலைவாசி ஏறி போச்சு ஐயா, என் குடும்பத்துக்கே சரியா போகுது ஐயா, நான் இன்னைக்கு செஞ்சா 2 நாள் வச்சுக்கிட்டு சாப்பிடுவையா, அதுக்கு தான் ஃப்ரிட்ஜ், அதனாலதான் நான் அக்கம் பக்கத்துல கொடுக்கறது இல்ல, கொடுத்தா மட்டும் நான் நல்லதா சொல்ல போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது தான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். 40 நாள் அல்ல, 45 நாள் அல்ல, என்னதான் தேவ சமூகத்துல கண்ணீரோடு அழுதால் கூட மற்றவங்க பசியாளர்களுக்கு கொடுக்கலன்னா அந்த உபவாசம் உகந்ததில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அழகா சொல்லிருக்காரு, பகிர்ந்து கொடுக்கிறோம். துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில சேர்த்துக் கொள்கிறோம். இந்த சிறுமையானவங்க யாரு? சிறுமையானவங்க யாருமா? சிறுமையானவங்க யாருமா? இல்லாதவங்க. அல்லேலூயா. ரொம்ப ஏழ்மையானவங்க. ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கம்மா? திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அனாதைகள். நீங்க நல்லா நினைச்சுக்கிறீங்க, நீங்க தான் வந்து இப்போ வந்து சோர்ந்து போறீங்க, நான் விதவைன்னு. நீங்க எல்லாம் பாக்கியம் பெற்றவங்க. அல்லேலூயா. நான் உண்மையா சொல்லுவேன், நீங்க எல்லாம் யாருங்க? பாக்கியம் பெற்றவங்க. நீங்க எல்லாம் ஏன் சொன்னா வசனம் சொல்லுது, விதவைகள் மேலே தான் கர்த்தர் அன்பை வைத்த கரங்களை தட்டுவோம்னா. நம்ம ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. நம்ம அப்பா ஏசப்பா எவ்வளவு ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம். ஏமா நம்ம அப்பா இயேசு ராஜாவை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்ல. உன்னை சொந்தம் ஒதுக்கலாம், உறவு ஒதுக்கலாம், மனுஷன் ஒதுக்கலாம். நீ விதவன்ட்டு, நீ ஒண்ணு இல்லைன்னு, திக்கற்றோட அனாதன்னு, உங்ககிட்ட காசு இல்லைன்னு, உனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ விதவன் சொல்லிட்டு உனக்கு உலகம் ஒதுக்கலாம், மனுஷன் ஒதுக்கலாம், சில நேரம் உன் பிள்ளைங்க கூட உன்னை ஒதுக்கலாம், உன் கூட பிறந்தவங்க கூட உன்னை ஒதுக்கலாம். ஆனா இயேசு உன்னை ஒதுக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் திக்கற்றவர்களின் மேலேயும் விதவன். அதனாலதான் நீங்க விசேஷமானவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் உண்மையை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சொல்றேன். நான் இதுவரைக்கும் எத்தனையோ விதவைகளின் எதிரே வந்திருக்கிறார்கள், பேசிட்டு தான் போவனே தவிர நான் ஒதுங்கி போன ஆளே இல்லை. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் ஆண்டவர் எங்களை வாகனத்தில் கிருபையை தான் வைத்திருக்கிறார். ஏன்னா என் ஏசப்பாவே விதவையை நேசிக்கிறேன்னா அப்ப நான் நேசிக்கலாம், நான் எதுக்கு ஊழியம் செய்யணும்? என் அப்பா இயேசுவே கணவர் இல்லாதவங்க மேலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் செய்கிற அவருக்காக பணியை செய்கிற ஒரு வேலைக்காரன் நான் அவங்க மேல நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி அன்பு வைக்காதவன் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி இல்லாதவன். அவருடைய அடிச்சுவடுகளை எந்த மனிதன் பின்பற்றணும் அவன் தான் ஊழியக்காரன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து பணியை செய்கிறவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. 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 கீழே சொல்றார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது எதுமா? வஸ்திரம்னா துணி இல்லாதவர்களுக்கு, ட்ரெஸ் இல்லாதவர்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் எல்லா சபைகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் டைம்ல சில பேர் பெருமைக்கு கொடுப்பார்கள், அது நமக்கு தேவையில்லை. ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துமஸ் டைம்ல ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து ஆதரிக்கிறதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார் என்பது ஒரு காரணத்துக்காக தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அநேக ஊழியக்காரர்கள் தன்னுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணி இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்குறாங்கன்னா காரணம் என்ன? இந்த இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு உகந்த வசனம். அல்லேலூயா. அப்போ திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பசியார்களுக்கும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கும் வஸ்திரம் கொடுக்கிறது தான் என்னவா? ஆண்டவருக்கு உகந்த உபவாசம்.